ஹாய்! இன்றைக்கி நான் வந்து என்னோடய தாத்தா வீட்டுக்கு வந்திருக்கேன். அதாவது கிருத்தன்யாவுக்கு வந்து கொள்ளு தாத்தா வீடு. ஸோ இங்கே வந்து அவளுக்கு 2 பேர் இருக்காங்க. என்னோடய மாமா பொண்ணும் பையனும். அவங்க 2 பேரும் நல்ல கம்பெனி கொடுத்தாங்க கிருத்தன்யாவுக்கு. அவங்களோட நல்லா விளையாண்டா அவ. எப்பயுமே அங்கே போனோன்னா வந்து ரொம்ப வெல்கமிங்காக எங்கள் தாத்தா வெளியிலே உட்காந்துருப்பார் நாங்கள் வரோன்னு சொல்லிட்டா. இப்போ அவர் இல்லை. ஆனால் போனோன்னே அவர் உட்காந்து வந்து இங்கே தான் எதிர்பார்த்துட்ருப்பார் அப்படின்றது மட்டும் தோணிகிட்டே இருக்கும். எனக்குள்ள தான் உட்காந்துட்டு வாங்கடி வாங்க அப்படின்னு வம்பிழுத்துட்டு இருப்பாங்களே அப்படின்னு. ஆளுங்க எந்த நேரமும் அவளை சுற்றி இருக்கவும் அவளுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் நானும் கிருத்தன்யாவுமே இருப்போம். அவள் மூஞ்சியை நான் பார்க்க, என் மூஞ்சி அவள் பார்க்க அந்த மாதிரி. நீங்கள் அங்கே போனோடனே அவளுக்கு ஆளுங்க நிறைய பேர் இருக்கவும் அவளுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. என் வீட்டில் இருந்து எங்கள் தாத்தா வீடு வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான். யானைமலைக்கு கீழேயே இருக்கும் மலையாண்டிபுரம் அப்படின்னு. வீட்டில் எல்லா செடியும் வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து ஆடு மாடு கோழி நாய் அப்புறம் வந்து இப்போ அடிஷ்னலாக எலியெல்லாம் வளர்க்குறாங்க. லவ் பேர்ட்ஸ்லாம் இருந்துச்சு, அதை காணோம். இப்போ அந்த குண்டில் தான் எலியை போட்டு வச்சுருந்தாங்க. முன்னாடி ரோஜா செடிலாம் இருந்துச்சு. அது வந்து மொட்டு நிறைய விட்டுருந்தது. அது வந்து நாங்கள் ஊருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வளர்ந்துருச்சுன்னா கண்டிப்பாக கிருத்தன்யா வச்சுட்டு தான் போகணுன்னு சொல்லிட்டு இருந்தோம். வீட்டை சுற்றி வாழை தென்னை மருதாணி செடி முருங்கை செடி பப்பாளி எல்லாமே இருக்குது. நானும் இங்கேருந்து வந்து ஒரு முருங்கைக்கட்டை எடுத்துகிட்டு வந்தேன். எங்கள் அத்தை வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சாங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து என்டர்டெயின்மெண்ட் தான் கிருத்தன்யா வச்சு எல்லோரும். அவங்க பாட்டிக்கு கிருத்தன்யா அந்த வண்டியோடு வந்துடணும் அப்படின்னு தான் ரொம்ப ஆசை. வண்டியோடு வந்து அந்த வண்டியில் வந்து இங்கே விளாண்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா வண்டியில் பயங்கரமாக வித்த காட்டுவா. அங்கே நாய் இருக்குது ஸ்கூபி. அது வந்து கிருத்தன்யாவே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்துச்சு. நாங்கள் அது கடிச்சிருமோன்னு அவளை வந்து தள்ளிகிட்டே இருந்தோம். ஆனால் இவன் அந்த நாயை விடலை, ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தா. அதை பயங்கரமான அனிமல் லவராக இருக்கா. அம்மா பசங்க எங்கள் கீர்த்தியும் கிஷோரும் வந்து கிருத்தன்யாவை ஃபுல் டைம் ஆக்குப்பைடாக வச்சுக்கிட்டாங்க. அதனால் கொஞ்சம் நமக்கு ரிலாக்ஸாக தான் இருந்துச்சு. அங்கே போயிட்டு தூங்குவாளோ மாட்டோளோன்னு தான் நான் பயந்தேன். இடம் மாறுனா தூங்க மாட்டாளோ அப்படின்னு. பட் ஆனால் அவங்க நல்லாவே தூங்கிட்டா. நைட்லாம் நல்லா தூங்கிட்டா. தொட்டி உள்ள ரூமில் கட்டியிருந்தோம், நல்லா தூங்கினா. அவள் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருந்தாள். அதனால் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு அந்த 2 நாளுமே. அப்புறம் அன்றைக்கி சாட்டர்டே நைட்டு வந்து மலைக்கு மேலே வந்து சன்ரைஸ் ஆகிற மாதிரியே வெளிச்சம் வந்துட்டு போகுது. இது என்ன அப்படின்னு மாடியில் நின்று பார்த்துட்ருந்தோம். அப்போ தான் வந்து தேவா கான்சர்ட் வந்து அங்கிட்டு தான் நடந்துகிட்ருக்கு. அதோட லைட்டிங் தான் இப்படி இங்கே வரையும் தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்புறம் கீழே வந்துட்டோம். வந்து இந்த ப்ரேஸ்லெட்ஸ் வந்து கீர்த்தி என்னோடய மாமா பொண்ணு வந்து இதெல்லாம் நிறைய கலர் கலராக செஞ்சு வச்சுருந்தா. அதுலேருந்து நானும் ஒன்று எடுத்து போட்டுக்கிட்டேன். அப்புறம் கிருத்தன்யா சைஸுக்கு ஒன்று குட்டியாக செஞ்சு கொடுத்தா. அதை வந்து கிருத்தன்யா கையில் போட்டுட்டு அப்புறம் நைட் நான் கொஞ்சோண்டு மருதாணி வச்சுட்டு படுத்துட்டேன். அது வந்து 1 hour தான் வச்சுருந்தேன். அது நல்ல ஸ்டெயின் சூப்பராக வந்து பிடிச்சிருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா இன்னும் டார்க்காகவே பிடிச்சிருக்கும். பட்டு வந்து கிருத்தன்யா வந்து தூக்கணும். நைட்டு அழுதுட்டா. அதனால் வச்சு 1 hourல வந்து கழுவிட்டு போய் அவளை தூக்குற மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் மறுநாள் காலையில் வந்து கிணத்து மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நல்லா உயிரோடு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதனால் துடிக்க கிடந்துச்சு. அதை கொல்றதுக்கே கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மீன் பேர் வந்து நெய் வாழைன்னு சொன்னாங்க. அப்புறம் அதில் வந்து ஒரே ஒரு பாறை அப்புறம் ஒரே ஒரு ரோகுலாம் இருந்தது. அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி அவங்க குக்கிங் டிபார்ட்மெண்ட் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிச்சு ஒரு 3 மணி போல் அர்ஜுன் எங்களை கிருத்தன்யாவை என்னையும் பிக்கப் பண்ண வந்து மார்க்கெட்டில் காயெல்லாம் வாங்கிட்டு கூட்டிகிட்டு வர வந்துட்டாங்க. நாங்கள் வந்துட்டோம். அவங்க சிக்கன் வேறு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க கையோடு. ஸோ அதில் வந்து கொஞ்சோண்டு க்ரீன் சிக்கனும் வந்து அந்த லெக்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரை பண்ணலான்னு மசாலா போட்டு வச்சுட்டு அதை சமைக்கலான்னு அடுப்பு ஆன் பண்ண பார்த்தா கேஸ் காலி. அப்புறம் பக்கத்தில் இருந்த ஒரு அண்ணன் வீட்டில் வந்து கேஸ் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதை வச்சு சமைக்கலான்னு பார்த்தா அப்புறம் என் மாமியார் வீட்டில் வந்து பிரியாணி போடணும்னு கூப்பிட்டாங்க. நான் பெரிய குக்கெலாம் கிடையாது. எனக்கு வந்து அவங்களுக்கு எங்கள் வீட்டளவுக்கு ஏதோ சுமாராக பண்ணிடுவேன். அதனால் கூப்பிட்டாங்க. பட் நான் நேற்று சொதப்பிட்டேன். கொஞ்சம் சால்ட்டு மிஸ்ஸிங், ஒழுங்காக போடல சால்ட்டு. அப்புறம் போய் அங்கே சமைச்செல்லாம் சாப்பிட்டு வந்த பிறகு தான் வந்து காயெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு எனக்கு கொஞ்சோண்டு கஷாயம் போட்டுட்ருந்தேன். அப்புறம் அந்த ஜாடி வந்து எங்கள் அத்தை வாங்கி வச்சுருந்தாங்க. இதே மாதிரி எனக்கு வாங்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன்னா அதனால் நீயே எடுத்துகிட்டு போன்னு கொடுத்துட்டாங்க. நானே கொண்டு வந்துட்டேன். அதை உப்பு சில்வர் பாத்திரத்தில் வைக்கக்கூடாது தெரியலை. அதில் வச்சு அது துரு ஏறிடுச்சு. அதனால தான் இந்த ஜாடியை கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். பாத்திரத்தெல்லாம் விலைக்கு போட்டால் தான் காலையில் வேலையை ஸ்டார்ட் பண்ண முடியும். அதனால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி போட்டு போய் தூங்க போயிட்டோம். பாய்.